ஒரு வீட்டோட கிச்சன்ல குழப்பம் வந்துட்டா அது ராத்திரி பெட்ரூம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இப்போ நாமளும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் கௌதம் வீட்ல குழப்பத்தை ஏற்படுத்த போறோம். என்ன இது? இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல போய் கூட மாட வேலை செய்ய வேண்டாமா? நான் சம்மந்தி அம்மா கிட்ட கேட்டோம் ரேணுகா, அவங்க தான் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நாம தான் எடுத்து செய்யணும். வாங்க. அட வாங்க நீ, வாங்க வாங்க நீ. சம்மந்தியம்மா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எங்க அண்ணி இன்னைக்கு சமைக்கட்டும். ஐயோ பரவாயில்ல ரேணுகா, இருக்கட்டும், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஏன் எங்க அண்ணி நல்லா சமைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்லல. பின்னங்க, எப்ப எங்க அண்ணி சமைக்கிறேன்னு சொன்னாலும் நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்றீங்க. அவங்கள எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. சும்மா உட்காந்து சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க கிளம்பிடுவோம் சொல்லிட்டேன். ஐயோ கோவப்படாதீங்க, இன்னைக்கு சம்மந்தி அம்மாவே சமைக்கட்டும். நான் வேணா கூட மாட இருந்து ஒத்தாசை பண்றேன். எவ்வளவு சொன்னாலும் கிச்சனை விட்டு போக மாட்டேங்கிறாளே. அண்ணி, நீங்க மாங்காய் பச்சடி பண்ணுவீங்கல்ல, அதை இன்னைக்கு சமைங்க. அத செஞ்சுட்டா போச்சு. அம்மா, வீட்ல மாங்காய் இருக்கா? ஸ்டோர் ரூம்ல இருக்கும், நான் வந்து எடுத்து தரேன். வாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணி அவ்வளவு அருமையா அட்டகாசமா சமைப்பாங்க தெரியுமா? சரி, இது யார் சமைச்சது? நான் தான் சமைச்சேன். ஆஹா, பிரமாதம், அட்டகாசம், தேவாமிர்தமா இருக்கு போங்க. இது யார் சமைச்சது? அது யமுனாதா. இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இல்லையே, யமுனா நல்ல சமைப்பாளே. ஐயோ இல்லங்க, உங்க கைப்பக்குவம் யமுனாவுக்கு வரல. என்ன இருந்தாலும் பெரியவங்களோட கைப்பக்குவம் தான். நானும் வந்ததுல இருந்து சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். யமுனா, உங்க சமையல் ரொம்ப சுமார் தான். இது வந்துடுறேன். அப்புறம் அம்மா, நீங்க ஸ்பெஷல் ஐட்டம்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? அம்மா, அப்படி இந்த சாம்பார்ல என்னதான் போட்டீங்க? மசாலா எல்லாம் அரைச்சுதான் வைப்போம். மிளகா தனியெல்லாம் தனியா ரொம்ப நல்லா இருக்குமா? அண்ணி, இங்க வாங்க, இது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? என்னக்கா எங்க உட்காந்துருக்கீங்க? சமைக்கல? என் சமையல் யாருக்குப்பா பிடிக்குது? அதான் என்னை விட நல்லா டேஸ்டா சமைச்சிட்டு இருக்காங்களே, நான் வேற தனியா சமைக்கணுமா? என்னாச்சு அக்காவுக்கு? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பேசிட்டு போறாங்க? அந்த மேனகா சரியான ஆள் தான். எங்க தொட்டா என்ன பிரச்சனை வரும்னு கரெக்டா சொல்றா.
யமுனாவை கொஞ்சம் சீண்டுனதுக்கே கோச்சிட்டு போயிட்டா. மொத்த கிச்சனையும் ஆக்கிரமிச்சிட்டா இந்த குடும்பத்தையே ஆட்டி வச்சிடலாம் போல. இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அலாரம் அடிச்சிருச்சு. தூங்கும்போது மட்டும் டைம் வேகமா சுத்துது. மாமா, என்ன இது? எப்பவுமே நான் தான் முன்னாடி எந்திரிச்சு உட்காருவேன். இன்னைக்கு என்னமோ நீ சீக்கிரமா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்க. சும்மாதான் மீரா, தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? உடம்புக்கு முடியலையா மாமா? ஃபீவரும் இல்ல, ஆனா உன்னை பார்த்தா தூக்கம் வராம உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியலையே. எதையோ நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லு மாமா, ஏன் இப்படி இருக்க? நேத்து நைட்டு நடந்ததுதான் மீரா. ரேணுகாத்தை எப்ப எங்க குழப்பத்தை ஏற்படுத்துவாங்கன்னு பயமா இருக்கு மீரா.